திருச்சிற்றம்பலம். திருவாசகம் 6வது பகுதி நீத்தல் விண்ணப்பம். அதில் 5வது பாடல். செழிகின்ற தீப்புகு விட்டிலிற் சின்மொழியாரில் பண்ணாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமொழி உத்தரகோச மங்கைக்கு அரசே வழி நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட மறுத்தனனே. இதில் வெறிவாய் அருகால்னு இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து கடைசி வரலும் வந்துட்டு மறுபடியும் முதல்ல இருக்கிறத எடுத்துட்டோம்னா அந்த கொண்டு கூட்டு சரியாக வரும். வெறுவாய் அருகால் உழுகின்ற பூமொழி உத்தரகோச மங்கைக்கு அரசே வழி நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட மறுத்தனனே செழிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில் பண்ணாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் அப்படின்னு வரணும். ரொம்ப சுலபமாக வருது. அடுத்தடுத்த பாடலில் வேறு மாதிரி வரும், கொஞ்சம் மாற்றி நம்ம பொருள் கொள்கிற மாதிரி வரும். வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி. வெறின தேன், தேன் தோய்ந்த வாயின் வாய். வெறிவாய் அப்படின்னா தேன் தோய்ந்த வாய். ஏன்னா எப்போதாலும் பூவில் இருக்கிற தேன் எடுக்குதுல்ல, அது வாயில் எப்படின்னா இருக்கும், தேன் தான் இருக்கும். தேன் தோய்ந்த வாயினவாகிய வண்டுகள் கிண்டுகின்ற உழுகின்ற வண்டுகள் அந்த பூவில் போய் உட்காந்து தேன் எடுக்கிறதுக்கு அதை உழுவுறது மாதிரி கிண்டுதான். கொன்றை மலர் மாலை அணிந்த முடியினையுடைய. இங்கே பூ என்பது கொன்றை மலரை குறிக்குது. சாமியினுடைய தலையில் இருக்குது பூ அப்படின்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கொன்றை மலர் அங்கே இருக்குது அப்படின்னு. அப்படி முடியினையுடைய உத்தரகோச மங்கைக்கு அரசே வழி நின்று. நான் ஒரு பக்கம் போகிறேன், ஆனால் நீ என்ன பண்ணுற, என் வழியில் மறித்து நிற்கிற. வழி நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட. வழி நின்று எனக்கு நன்மை செய்வதற்காக உன்னுடைய அருளாகிய அமுதத்தை, கருணையாகிய அரிய அமிர்தத்தை வலிந்து ஊட்டவும் நீ ஊற்ற. மறுத்தனன், நான் நீ அருளார் அமுதத்தை கொடுக்குற வாயில் அதை நான் மறுத்து விடுகிறேன். அப்படி மறுத்து விட்டனா அதை விட நல்ல காரியம் ஒன்று செய்யணும் இல்லையா, அதை நான் செய்யலை. செழுகின்ற தீப்புகு விட்டிலின், மிகுதியான தீயிலே விழுகின்ற விட்டில் பூச்சியைப் போல சில்மொழியாரில்னா சில பேச்சுக்களை பேசுகின்ற மகளிரிடத்து பண்ணால் விழுகின்ற என்னை பலமுறை விரும்பி கிடக்கின்ற சிறியவனை விடுதி விட்டு விடுவாயோ. அதுக்கு பதில் என்ன, விட்டுவிடக்கூடாது, என்னை காப்பாற்ற வேண்டும். நீ அருளை தருவதற்கு என்னுடைய வழியிலே நின்று மறித்து நான் செல்லுகின்ற வழியிலே நான் தவறான வழிக்கு செல்கிறேன். நீ என்னை மறித்து நல்ல வழிக்கு வான்னு கூப்பிடுற. நான் திமிரிக்கிட்டு ஓடி போய் தேவையில்லாத புலனின்களில் நான் திளைத்து கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட என்னை நீ விட்டுவிடாதே, என்னை காப்பாற்று அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். இப்போ பாடலை விரிவாக நம்ம பார்க்கலாம். வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி தேன் தோய்ந்த வாயினை உடைய. வெறிவாய் அருகால். அருகால் என்பது வண்டுக்கு எத்தனை கால், 6 கால். அப்போது இது ஆகுபெயராக அருகால் என்பது எதை குறிக்கிறது, வண்டினை குறிக்கிறது. இந்த வண்டு இருக்க, தேன் வண்டு இருக்க, அது 6 கால்களை உடையது. எப்பொழுதும் தேனையே அது பருகுகிறது. இது எந்த தேனை பருகிறதுனா சிவன் தலைமையில் உள்ள கொன்றை மலரில் இருக்கின்ற தேனை அது குடித்து கொண்டு இருக்கிறது. அதனால் வாயிலெல்லாம் தேன். வெறுவாய் அருகால் உழுகின்ற பூமுடி. அந்த பூவில் உட்காந்து தேன் ஆழம் வரையிலும் இருக்கும், அதனால் அதை கிண்டுது. அதான் உழுதல் என்று சொல்லுகிறார். எப்படி நிலத்தை இந்த கலப்பை உழுகிறதோ அதுபோல் அந்த பூவை வண்டுகள்
தன்னுடைய பாதங்களினால் உழுகின்றன. உழுதக்கூடிய பூ ஆல் ஆகிய முடியை அணிந்தவன் சிவபெருமான். இவ்வளவு விஷயங்கள் இந்த ஒரு வரிக்குள்ள இருக்கு. ஏன் அதுக்கு தேன் வாயில் இருக்குன்னு சொல்றாரு? அதுக்கு வேலையே மலரிலிருந்து தேன் எடுக்கிறது தான். அப்போ எல்லா மலர்லையும் போய் வாய வச்சு தேனை உறிஞ்சி சேர்த்துக்கிட்டு வந்து மறுபடியும் கூட்டில் கொண்டு வந்து அது டெபாசிட் அதை சேமித்து வைக்கிறது. அப்படி வரும்பொழுது அதனுடைய வாயில் எப்பொழுதும் தேன் இருக்கும். அது எவ்வளவு பெரிய கூர்ந்து கவனிச்சிருக்காங்க பாருங்கள். இயற்கையும் கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க, கடவுளையும் கவனிச்சிருக்கிறாங்க, அந்த இயற்கையும் கூர்ந்து கவனித்து. வெறுவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தரகோசம் அங்கைக்கு அரசே. பூமுடி என்பது கொன்றை மலரை உணர்த்திட்டு, கொன்றை மலர் ஓங்காரத்தை குறிக்கக்கூடிய, ஓங்காரத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய பூ. கொன்றை மலரை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. கொன்றை மலர் அவ்வளவு உயர்வானது. எல்லா இடத்துலையும் கொன்றை மலரை பற்றி நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். அது ஓங்கார வடிவில் மலர்வது. அது சமஷ்டி பஞ்சாக்கரம். சமஷ்டி பஞ்சாக்கரம்னா பஞ்சாக்கரத்தை விரிச்சா சிவாய நம, அதை சுருக்குனா ஓம். ஓம விரிச்சா பஞ்சாக்கரம், பஞ்சாக்கரத்தை சுருக்குனா அது ஓங்காரம். அதனால் சமஷ்டி பஞ்சாக்கரம் என்றால் குறுக்கப்பட்ட பஞ்சாக்கரம். குறுக்கப்பட்ட பஞ்சாக்கரம் எது? ஓம். விரிக்கப்பட்ட பஞ்சாக்கரம் சிவாய நம. இது இந்த கொன்றை மலர் ஓங்கார வடிவில் இருக்கிறது. அதனால் சமஷ்டி பஞ்சாக்கரத்தை பிரதிநிதியாக 5 இதழ்கள் இருக்கின்றன. அதனால் வெஷ்டி பஞ்சாக்கரமாகவும் அது இருக்கிறது. இன்னொன்று, இந்த கொன்றை மலர் இருக்கிறதே அதனுடைய நிறம் சிவபெருமானை போல பொன்னை போல ஒளிர்வது. அதனால் அந்த தலையில் இருக்கின்ற அந்த கொன்றை மலர் சிவபெருமானுக்கே நிகராக அடையாளமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட இது. இதை அப்படியே இது வண்டு அந்த பூவில் இருக்கின்ற தேனை கிண்டி எடுத்து அது எப்பொழுதும் அதை தின்பது அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட முடியை உடைய சிவபெருமான் இது பொருள். இன்னொரு பொருள் இதுக்கு சொல்லலாம். அடியார்கள் எப்பொழுதும் தன்னுடைய வாயிலே திருவைந்தெழுத்தையே வைத்திருக்கிறார்கள். வாயிலே திருவைந்தெழுத்தையே ஒயாது ஜபம் செய்கிறார்கள். அதனால் சிவமணம் கமழும் திருவைந்தத்தை கணிக்கின்ற வாய் அப்படின்னு கூட இதுக்கு பொருள் சொல்லலாம். சிவமந்திரத்தை ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வாய், நறுமணம் கமழக்கூடிய வாய், வெறிவாய். வண்டு போல நம்ம போய் தேன் எடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய வாயும் வெறி வாயா மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? ஓயாமல் திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் இனிமை நிறைந்த தேன் நிறைந்த ஒரு வாயாக கருதப்படும். மாணிக்கவாசகர் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, புலன்கள் நம்முடைய பொறிகளெல்லாம் ஓயாமல் கீழ்மையை நோக்கியே செல்லுகின்றன. கண்ணு பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதனுக்கு இழிந்த விஷயங்களையே நோக்கி செல்லும். காது தேவையில்லாத வார்த்தைகளையே கேட்கும். வாய் உடம்புக்கு எதெல்லாம் ஒத்துக்காதோ அதெல்லாம் சாப்பிடும். மூக்கு தேவையற்ற வாசனைகளை நுகரும். உடம்பு தேவையில்லாத இடத்துல போய் படியும். அது இழிந்த இடத்தையே நோக்கி செல்லும். ஆனால் இந்த 5 புலன்களையும் சாமியை நோக்கி போச்சுன்னு வச்சுங்க, அப்போது அதுக்கு என்னன்னு பேருன்னு கேட்டிங்கன்னா, நன்புலன் ஒன்றி நாத என்றற்றி. அது கீழ்மையிலே செல்லக்கூடிய புலன்கள் நல்ல புலன்கள்னு சொல்கிறார். இந்த புலன்களே கீழ்மையான விஷயங்களில் உடன்றால் அது கீழ்த்தரமாக சென்று மனிதனை துன்பத்திற்கு உள்ளாக்கும். இதே புலன்களே அது இறைவனை நோக்கி சென்றால் அது நன்புலன். ஆகவே இந்த இடத்துல வெறிவாய் அப்படின்னா தேன் நிறைந்த வாய், திருவைந்தெழுத்தை ஓயாது ஜபிக்கின்ற வாய் வெறிவாய். இதற்கு ஒரு நம்முடைய சரியை கிரியை யோகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யோகத்தை வைத்து ஒரு பொருள் உண்டு. இன்னொரு பொருள், இப்போ சொன்னது முதல் பொருள். இன்னொரு பொருள், அதையும் கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம். நம்முடைய உடம்பிலே 6 ஆதாரங்கள் இருக்கின்றன இல்லையா? நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் அதை பற்றி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம்,
மூலாதாரம் என்பது அந்த குய்யத்திற்கும் குறிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதற்கு மேலே கொப்புழுக்கும் அந்த மூலாதாரத்துக்கும் இடையில் இருக்கிற இடத்துக்கு சுவாதிஷ்டானம்னு பேர். இந்த மூலாதாரத்தில் ஒரு தாமரை இருக்கும். இதெல்லாம் தாமரை வெட்டி பார்க்காதீங்க உடம்ப, அங்கே ஒன்றும் இருக்காது. ஆனால் இதெல்லாம் யோக காட்சி, யோகிகள் கண்ட காட்சி. ஆனால் மூலாதாரத்தில் ஒரு தாமரை இருக்கும். அந்த தாமரை 4 இதழ்கள் பொருந்தி இருக்கும். அங்கே விநாயக பெருமான் உட்காந்துருப்பார். மூலாதாரத்தில் இருக்கிற கடவுள் யார்? மூலாதார கடவுள் விநாயக பெருமான். அதுக்கு அடுத்தது, அதாவது குய்யம் ஆசன வாய்க்கும் குறிக்கும் இடையில இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல சுவாதிஷ்டானம் இருக்கும். அங்கே 6 இதழ் தாமரை இருக்கும். அங்கே யார் அதிதெய்வமாக உட்காந்துருப்பார்? பிரம்மா, பிரம்மன் உட்காந்துருப்பார். பிரம்மம்னு சொல்லிடாதீங்க, பிரம்மங்கிறது வேற, பிரம்மா வேற. பிரம்மா. அடுத்தது கொப்புள், அங்கே ஒரு தாமரை இருக்கும். அதில் 10 இதழ் இருக்கும். அந்த 10 இதழ் இருக்கிறதாவே அங்கே திருமால் இருப்பார். இதெல்லாம் ஒன்னொன்றுக்கும் அதிதெய்வம். 6 ஆதாரங்கள் நம்ம உடம்புல இருக்குது. இதை நீங்கள் காதில் கேள்விப்பட்டு வச்சுங்க, இந்த விஷயங்களுக்கு பின்னாடி உதவும். அப்புறம் அதுக்கு அடுத்தது அநாதகம் ஹிருதயத்தானம். இங்கே 12 இதழ் தாமரை இருக்கிறது. இதில் ருத்ரன் அதிதெய்வமாக இருக்கிறார். அதுக்கு அடுத்தது இங்கே விசுத்தி, இங்கே தொண்டை, இங்கே 16 இதழ் தாமரை இருக்கிறது. இங்கே இருக்கின்ற தெய்வம் மகேசன். உடம்புலே எல்லாருக்கும் 6 சக்கரத்துலேயும் 6 தெய்வம் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆக்ஞா சக்கரம், இதுதான் ஆக்ஞை. லலாடத்தானம் இந்த இடம் இருக்குது பாருங்கள். அதனால தான் இந்த இடத்துல பொட்டு வைக்கிறோம். இந்த இடத்த அழுத்தினோம்னா இதில் சில நன்மைகள் உண்டாகும். அதனால தான் நம்ம பொட்டு இங்கே இந்த இடத்துல வைக்கிறோம். அங்கே சதாசிவமூர்த்தி இங்கே இருக்கார். இந்த 6 ஆதாரமும் உடம்புல இருக்கு. யோகிகள் இந்த 6 ஆதாரத்திலும் மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த சக்தியை அவர்கள் மேலே கொண்டு வருவாங்க. வந்து அவர்கள் யோக காட்சியில் இறைவனை பார்ப்பார்கள். இந்த இந்த ஆக்ஞா சக்கரம் இருக்கிறதே, இதற்கு மேலே தலைக்கு மேலே 12 அங்குலம், அந்த இடத்துல மீதானம் என்று பெயர். அங்கு இறைவன் சிவபெருமான் அங்கு தான் இருக்கிறார். இந்த 6 ஆதாரங்களிலும் இருப்பது ஆதார யோகம்னு பேர். அந்த ஆதாரங்களை எல்லாம் தாண்டி தலைக்கு மேலே, அதனால தான் சிவன் கோயிலுக்கு போனோம்னா இப்படி கும்பிட்றோம். தலைக்கு மேலே எத்தனை அங்குலத்தில் இருக்கார்? அவர் 12 அங்குலத்தில் இருக்கார். அவரை வழிபடுகிறோம். இப்போது வெறுங்கையை தூக்கி இப்படி காமிக்கிறோம் இல்லையா? அப்படி காமிக்கிறதுக்கு அடையாளமாக வேறொரு செய்தி, யோகிகள் இந்த ஆதாரங்களிலே தன்னுடைய ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து இங்கே லலாடத்தானத்திற்கு வந்து சகசிரார தளம் வரையிலும் போய் அதற்கு மேலும் இறைவனை பற்றி சிந்திப்பார்கள். அப்படி 12 அங்குலத்தில் சிந்திக்கும் பொழுது அவர்கள் தன்னை மறந்து விடுவார்கள். தான் சிவபெருமானை சிந்திக்கிறோம் என்கிற அந்த சிந்தனையும் போயிடும். அவர்கள் சிவபெருமான் மட்டிலுமே நினைப்பார்கள். அதுக்கு நிராதார யோகம்னு பேர். அந்த நிராதார யோகத்தை இங்கு மாணிக்கவாசகர் குறிப்பால் உணர்த்துகிறார். உழுகின்ற பூமுடி உத்தரகோச மங்கைக்கு அரசே, வெறுவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தரகோச மங்கைக்கு அரசே. இந்த செய்தி அனைத்தையும் நம்ம ஒரு சாத்திர நூலிலிருந்து எடுத்து பார்க்கலாம். ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று, ஆதாரம் 6 ஆதாரங்களையும் கடந்து நிராதாரமாகிய தலைக்கு மேலே இருக்கின்ற 12 அங்குலத்திற்கு சென்று, அந்த இடத்துக்கு பேர் மீதானம்னு பேர். அங்கு சென்று அந்த இடம்தான் சிவபெருமான் வசிக்கின்ற இடம். அதனால் சிவன் கோயிலுக்கு போனோம்னா எப்படி கும்பிடணும்? தலைக்கு மேலே கை வச்சு கும்பிடணும். இது சிவபெருமான் வரைகின்ற இடம். அதை நம்ம யோகத்தில் அடையிறதுன்னா நம்ம அந்த இடத்துல போய் நம்ம எங்கே பார்க்கறது? நம்ம அப்போ என்ன நினைக்கணும்னா, நாம் இறைவனை பற்றி சிந்திக்க ஆழமாக சிந்தித்து கொண்டே போக போக நாம் என்ற நினைவு மறந்து நாம் சிவனை சிந்திக்கிறோங்கிற சிந்தனையும் போய் சிவபெருமானுடைய வடிவத்திலும் அவனுடைய நாமத்திலும் மட்டும் நம்ம சிந்தனை இருக்கும். எவ்வளோ நாள் இருந்தோன்னு தெரியாது. அதுதான் மீதானத்திலே உரைகின்ற சிவபெருமானை வழிபடுதல். அதையும் கூட இந்த வரிகள் நமக்கு புலப்படுத்துகின்றன.
வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தரகோசம் அங்கைக்கு அரசே. இது இறைவனை விழித்து சொன்ன இந்த செய்தி. இதுக்கு மேலே மாணிக்கவாசகர் தனது செய்திகளை சொல்ல வருகிறார். வழி நின்று, இப்படிப்பட்ட சிவபெருமானே, நான் நின் கருணை கையால் என்னை வளைத்து பிடிக்கவும், நான் செல்லுகின்ற வழி உலகாயதம், உலகாயத்திலே செல்லுகின்றேன், என்னை வளைத்து நீ பிடிக்கின்றாய். அப்படி பிடிக்கின்ற பொழுதும் அதிலிருந்து நழுவி நான் செல்லுகின்றேன், என்னை விட்டுவிடாதேன்னு சென்ற பாடலில் சொன்னார். இந்த இடத்துல சிவபெருமானே என்னுடைய வழியிலே நின்று, என்னுடைய வழியை மறித்து நின்றுன்னு அர்த்தம். வழியிலே நின்று அப்படின்னா வழியை மறித்து நின்று, இவ்வுலக வாழ்க்கையை நோக்கி செல்லுகின்ற வழியிலே இடைப்பட்டு என்னை மறித்து நின்று நின் அருளார் அமுதை ஊட்ட. சிவபெருமானுடைய கருணையை இந்த வரியை எவ்வளவு அழகாக சொல்லுது பாருங்க. எனக்கு நன்மை செய்வதற்காக நான் தீநெறியிலே செல்லுகின்ற என்னை நிறுத்தி இடைமறித்து நிறுத்துகிறாய். இந்த வழியில் போகாதப்பா, இந்த உலகில் வாழ்க்கையில் நீ சென்றே ஆனால், ஐம்புல இன்பங்களிலே ஈடுபட்டு திளைத்தாயானால் நீ பல பாவங்களை செய்ய வேண்டியிருக்கும். அப்படி பாவங்களை செய்வதனாலே நீ நிறைய துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதில் போக வேண்டாம் என்று மறித்து நீ என்னை உன்பக்கம் இழுக்கவும், அப்படி இழுக்கவும், இழுப்பதற்கும் சாதாரணமாக இழுக்கல, நீ அருளமதத்தை கையிலே வைத்திருக்கிறாய், என்னுடைய கையில் அதை நீ கொடுத்துடலாம். என்னுடைய கையில் கொடுத்தா ஒருவேளை எனக்கு இந்த உலகியலிலே இருக்கின்ற இன்பத்தை தூக்க ஆசைப்பட்டு இந்த அருளமுதத்தினுடைய சிறப்பை உணராமல் தூக்கி போட்டுடலாமே, தூக்கி போட்டுடலாம். ஆகவே நீ அந்த அருளமுதத்தை எனக்கு வாயிலே வைத்து ஊட்டுகிறாய். அப்போ சிவபெருமானுடைய கருணையை எவ்வளவு சிறப்பாக இங்கே சொல்கிறார். உண்மையான செய்தி. அந்த அருளார் அமுதத்தை அவன் ஊட்டுகிறான். நின் அருளார் அமுதை ஊட்ட, வழி நின்று நின் அருளார் அமுதை ஊட்ட மறுத்தனனே. அப்படி வாயில் வச்சு கூட சின்ன குழந்தைக்கு நீங்கள் உணவு ஊட்டினீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா தலையை இப்படி திருப்பும், இப்படி திருப்பும், இப்படி திருப்பும், அப்புறம் வாயில் வச்சு அமுக்குனா துப்பி விடும். நான் அதை போல உன்னுடைய அருளை மறுக்கின்றேன், ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து விட்டேன். உன்னுடைய அருளார் அமுதத்தை சாப்பிட்டால் வாழ்க்கையின் பயனாகிய வீடு பேற்றை நான் அடையலாம். அந்த வீடு பேரே வேணான்னு நான் மறுத்திருக்கிறேன். அப்படி மறுத்து விட்ட நான் வேறு ஏதாவது நல்ல காரியங்களை செய்கிறேனா அப்படின்னா, நான் செய்கிற காரியத்தை நானே சொல்கிறேன். நான் எப்படிப்பட்ட காரியம்னு சொல்கிறேன், நானே சொல்கிறேன். செழிகின்ற தீப்புகு விட்டிலில், தீப்புகு விட்டில், நல்ல செழித்து வளர்கின்ற நெருப்பு, அந்த நெருப்பை பார்த்த உடனே அது ஏதோ பழம் என்று நினைத்து விட்டில் பூச்சி அதை நோக்கி பாயும். மின்னுவு விளக்கத்து விட்டில் போலவும். கோயில் நான்மணி மாலையில் நம்முடைய பட்டினத்தடிகள் சொல்கிறார், அந்த மின்னுகின்ற செழிகின்ற அந்த தீ இருக்கே அதை நோக்கி விட்டில் பாய்வது போல நான் புலனின்பத்தை நோக்கி செல்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பெருங்காமத்தால் அழிகின்ற என்னை, அந்த காமத்தினுடைய விளைவாக நான் என்ன செய்கிறேன்னா, சில்மொழியாரில் பன்னாள் விழுகின்ற என்னை. சில பேச்சுக்களை, அதாவது பரத்தையர்கள் அல்லது கவர்ச்சி மிகுந்த பெண்கள் வசப்படுத்துவதற்காக சில மொழிகளை பேசும் பேசாமலும் ஆண்களை கவர்ச்சிப்பார்களாம். அப்படி சில்மொழியாரில் பன்னாள் விழுகின்ற என்னை, அப்படி அவர்களுடைய இன்பத்தை பெறுவதற்காக பல நாள் அந்த விஷயத்திலே நான் ஒவ்வொரு முறையும் ஈடுபடுகின்ற என்னை என்று இங்கே விட்டில் பூச்சி எப்படி நெருப்பிலே விழுந்து சாகிறதோ அதுபோல காமத்தினால் நான் அழிந்து போகின்ற என்னை. இந்த விட்டில் பூச்சி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது நெருப்பில் போய் முதல்ல மோதும். மோதினோன்னா ஒரு ரெக்கை வீணாக போயிடும். இருந்தாலும் இன்னொரு ரெக்கை, இன்னொரு அதனுடைய பாகங்களை வைத்துக்கொண்டு மீண்டும் அதில் போய் மோயும். இப்படி பலமுறை அதில் சென்று கடைசியில் அழிஞ்சு போயிடும். அதுபோல் அறத்துக்கு மாறான இந்த புலனின்பத்தினாலே அழிந்து போகக்கூடிய எண்ணெய், அதனால தான் சொல்கிறாரு பன்னாள் விழுகின்ற எண்ணெய். ஒரு முறை அதில் அடைபட்டு துன்பம் அடைஞ்சு மீண்டு வந்து என்னுடைய புத்தி வரல, அப்போ மீண்டும் மீண்டும் அந்த இழிந்த
விஷயத்திலே நான் என்னுடைய கவனத்தை செலுத்துகிறேன். அப்படி செலுத்துவதினாலே நான் அழிகின்ற நிலைக்கு வருகிறேன். அப்படிப்பட்ட என்னை விட்டுடுதி, விட்டு விடுவாயோ? விடக்கூடாது. நீ எப்படியாவது என்னை உன்னுடைய அருளுக்கு இலக்காக வேண்டும். நான் எவ்வளவு இழிந்தவனாக இருந்தாலும், உன்னை விட்டு எவ்வளவு புறந்தள்ளி வேகமாக வெளியே சென்றாலும் கூட என்னை நின்பால் ஈர்த்து கொள்ளுகின்ற உன்னுடைய அளவற்ற ஆற்றல் உடைமையினாலே என்னை உன்னுடைய திருவருளுக்கு ஈர்த்து கொள்ள வேண்டும், என்னை காப்பாற்று என்று அலறுகிறார் இந்த பாடல்ல. தேன் நிறைந்த வாயையுடைய 6 கால்களுடைய வெண்டுகள் கிளறுகின்ற கொன்றை மலரை அணிந்த சிவபெருமானே, உத்தரகோச மங்கையில் இருந்து அரசாட்சி புரிகின்ற பெருமானே, நான் தீநெறி செல்லுகின்ற நிலையில் அந்த வழியை மறித்து நின்று உனது அருளார் அமுதத்தை ஊட்டுகிறாய். அப்படி இருந்தும் கூட அதை நான் விரும்பாமல் மறுத்துவிட்டு நான் தீய நெறியில் செல்லுகின்றேன். அப்படி தீய நெறியில் செல்லுகின்ற என்னை உன்னுடைய திருவருளால், உன்னுடைய கருணையினால் விட்டுவிடாமல் என்னை பாதுகாத்து உன்னுடைய திருவருளுக்கு என்னை சேர்த்து கொள்ளுமாறு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடலில் செழிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில் பன்னால் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய். அதனால் தாழ்ந்த விஷயத்தில் என்னை போகாமல் என்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பது பிரபஞ்ச வைராக்கியம். பிரபஞ்சத்தில், அதாவது முறையற்ற தர்மத்திற்கு ஒவ்வாத வழிகளில் நான் செல்லுகின்றதிலிருந்து என்னை மீட்டெடுத்து என்னை நல்ல வழியிலே கொண்டு வந்து உன்னுடைய அருளார் அமுதத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்பதனால பிரபஞ்சத்தில் பற்றில்லாமல் வாழுகின்ற வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று இந்த பாடலினுடைய கருத்து அமைகிறது. ஆகவே இந்த பதியத்தினுடைய தலைப்பு பிரபஞ்ச வைராக்கியம் இதில் தெளிவாக விளக்கம் பெறுகிறது. பாட்டை ஒரு தடவை பார்க்கலாம். செழிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில் பன்னால் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய். வெறுவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தரகோச மங்கைக்கு அரசே, வழி நின்று நின் அருள் 6 அமுது ஊட்ட மறுத்தனனே. திருச்சிற்றம்பலம்.